வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றுவது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என்றும் பிரதமர் மோடிக்கு அறிவுறுத்தல். நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு அனுமதி மறுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. விவசாயிகள் என்பதால் 20 பேரையும் நாடாளுமன்றத்தில் விட அனுமதி மறுத்துவிட்டதாக காட்டம். நாட்டில் பணவீக்கத்தால் அனைத்து குடும்பங்களும் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சித்து விட்டதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு. உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ற காமெடி வசனத்தை குறிப்பிட்டு விமர்சனம். So, whenever convenient, she is using it. Sir, there's a saying in Tamil, sir. எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி. That means பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்று மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். குறிப்பிட்ட மாநிலங்களை நாங்கள் புறக்கணிப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் 25 தொகுதிகளில் பாஜக கூட்டணியை வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புதுமையான விளக்கம். இந்தியாவில் தொடங்குறாங்க, அதுல தமிழ்நாடு வராதான் எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் 2ஆம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேனி தொகுதி நிர்வாகிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. தகுதியான மாணவர்கள் ஆதார் எண் வைத்திருக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல். (2026) சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக மாணவர் அணி, மகளிர் அணிகளுடன் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், கே. என். நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்பு. ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய விவகாரம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சென்னை வில்லிவாக்கத்தில் 4வது ரயில் முனையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டது ரயில்வே. பெரம்பூரில் 4வது முனையம் அமைப்பதற்கான திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதியம் ஒப்பந்தம் தொடர்பாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை. தொழிலாளர் இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு. செந்தில் பாலாஜி வழக்கில் பென்டிரைவ் தொடர்பான கேள்விக்கு அமலாக்கத்துறை நேரடியாக பதிலளிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் காட்டம்.
சுற்றி வளைக்காமல் நேரடியான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் நீதிபதி கருத்து. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து ஏற்படுத்துமாறும் வலியுறுத்தல். ஆவின் பால் விலையை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திட்டவட்டம். பால் விலையை உயர்த்துவது குறித்து நுகர்வோரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கிளை மேலாளர்கள் இருவரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுக்கூடங்களுக்கு ஆன்லைன் மூலம் டெண்டர் விடப்பட்டு வெளிப்படைத்தன்மையுடன் முடிவெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். முந்தைய அதிமுக ஆட்சியில் மது புட்டிகளை பெறுவதில் ஆன்லைன் மூலம் டெண்டர் விடப்பட்டதா என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு சரமாரி கேள்வி. கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இதுவரை 10,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். அப்படின்னு எண்ணிக்கைகள் வரும். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கூட்டுறவுத்துறையில் மட்டும் 10,000 பேருக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டியில் புதிய விமான பயிற்சி நிறுவனம் தொடங்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம். தேர்வு செய்யப்படும் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் திட்டவட்டம். அந்த 2000 ஆசிரியர்களுக்கு பதிலாட்டு இந்த 180 பேரும் ஒருத்தர் ஒரு 5 காலேஜுக்கு போயிருக்கிறாரு, ஒருத்தர் ஒரு 32 காலேஜு கூட ஒரு ஆள் போயிருக்கிறாரு. அவங்க போட்டதுல 22 காலேஜ்ல ஒரு ஆள் நேம போட்டாங்க. ஆனா இன்னொரு நபர் 32 காலேஜ்ல போய் என்ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவரோட எங்களுக்கு நாங்க அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை நாங்க வெரிஃபை பண்ணியிருக்கோம். அவங்களும் அதுல ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அந்த டிக்ளரேஷன்ல அந்த ஆதார் கார்டு நம்பரை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டுலயே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கேரளாவிற்கு கல்லூரி மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும். கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வருவதன் எதிரொலியாக அனைத்து கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பரவி வருவதன் எதிரொலி. தமிழக கேரள எல்லையான புலியரை சோதனைச் சாவடிக்கு வருகை தரும் வாகனங்களில் சுகாதாரத்துறையினர் தீவிர சோதனை. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்தவிதமான அனுமதியையும் தற்பொழுது வரை வழங்கவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில். அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தகவல். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த நிலையில் மீண்டும் தொடங்குகிறது. மின் வாரியத்தை லாபகரமாக நடத்த முடியாததை மறைக்க அதிமுக மீது அமைச்சர் தங்கம் தென்னரசு வீண் பழி போடுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் சவால். வழக்கறிஞர் தொழில் நடைமுறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வழக்கறிஞர் மீதான தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி மனு தாக்கல். திமுக எம்பி தயாநிதி மாறன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு.
2020ஆம் ஆண்டு தலைமை செயலகத்தில் பட்டியலின மக்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. மதுரை மாநகர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையில் பணிபுரிந்து வந்த போலீசார் கூண்டோடு மாற்றம். மாநகர காவல் ஆணையர் அதிரடி உத்தரவு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி. சென்ற முறை முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. 1 கிராம் தங்கம் 6490 ரூபாய்க்கும் 1 சவரன் 51,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில விவசாய பிரதிநிதிகள் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை தனிநபர் மசோதாவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். ஏற்கனவே தமிழ்நாடு, கர்நாடகாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நடவடிக்கை. குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் கீரா நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர சீனாவுடன் பொதுவான இடத்தில் பேச்சுவார்த்தையை விரும்புகிறோம். சீனா சென்றுள்ள யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்து. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் நடிகர் ஆதி, மனைவி நிக்கி கல்ராணியுடன் சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்பு.